ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இல்லை நம்ம தளபதி விஜய் சாரோட ஸ்டைல்லையே சொல்லிடலாம். ஹாய் நண்பா நண்பி, எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி என்னோடய வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அவைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னையும் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைஹார்ட் சூர்யா சார் ஃபேனு. பட் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்றதுக்காக என்னோடய சுற்றி இருக்க எல்லாருமே என்னை கொஷின் பண்ணிட்டாங்க, ஏன் நீங்கள் விஜய் சார் பக்கம் திரும்பிட்டீங்களா அப்படின்னு. பட் ஸ்டில் நோ ஐ எம் டைஹார்ட் சூர்யா சார் ஃபேன் தான். பட் நான் ஒரு இந்த மெசேஜ் போடுறதுக்கான ரீசன், சுற்றி இருக்கவங்க க்ரியேட் பண்ண ஒரு நெகட்டிவ் அண்டு ஒரு பர்சனை பற்றி இவ்வளோ தூரம் டவுன்ஃபுல்லாக பேச முடியுமா அப்படின்றதெல்லாம் தான் என்னை தாக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் விஜய் சாரை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சாரை பற்றி பேசிடலாம். ஸோ விஜய் சார் ஒரே நாளில் இந்த உச்சத்துக்கு வரலையே. அதே மாதிரி அவர் எவ்வளோ தோல்வியெல்லாம் சந்திச்சுட்டு எவ்வளோ விமர்சனங்கள் எல்லாத்தையும் கடந்துட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் என்னவோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மூவி நடித்து அதில் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு உடனே வராரு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசுகிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அவரோட ஹார்ட் ஒர்க்ஸ், எஃபோர்ட்ஸ் அண்ட் அவரோட டிசிப்ளின் அண்ட் அவரோட கண்டினியூஸ் எஃபோர்ட்ஸுமே இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம மதிக்கணும். அதே மாதிரி அவரோட ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி நம்ம பெரியவங்க, யூஸ்வலாகவே படம்னாலே பெரியவங்க அட்லீஸ்ட் அந்த யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் விஜய் சாரோட மூவினா சின்ன குழந்தைங்கள்லேருந்து என்ஜாய் பண்ணி பாடுவாங்க. எஸ்பெஷலி அவரோட டான்ஸ் ஆகட்டும், அவரோட டயலாக்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அவரோட ஸ்டைல் ஆஃப் இதுவே யூனிக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த அன்பு எந்த இடத்துலையுமே பொய்யா காமிக்க முடியாதுங்க எல்லாத்தினாலையும். ஸோ அது கண்டிப்பாக அவரோட படம்னாலே ஒரு திருவிழான்னு தான் சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் அவரோட டே 1 ஆஃப் மூவிஸில் கண்டிப்பாக டிக்கெட்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க. நானும் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், கண்டிப்பாக டிக்கெட்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி அவரோட பெஸ்ட்டு மூவிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி அவர் இப்போது எடுத்திருக்க டெசிஷன், தட் இஸ் அவரோட அரசியல் பயணம் அது அவரோட ஓன் விஷுங்க. இதை நீங்கள் விமர்சிக்கிற அளவுக்கு நம்ம அவரோட எஃபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சடன் ஆஃப் நம்ம பேசிட முடியாது. யாரோட கட்டாயமும் இல்லாமல் தான் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் யாரையும் சவால்லாம் பண்ணல. கண்டிப்பாக நான் உங்களை வீழ்த்திட்டு தான் மேலே வருவேன் அப்படின்லாம் அவர் எந்த இடத்துலையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லலை. பட் ஸ்டில் அவர் இவ்வளோ நாள் ஒரு தனி மனுஷனாக போராடிட்டு இருந்தவர். அதில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஏன் இவ்வளோ பயம், ஏன் இவ்வளோ விமர்சனம் அவரை பற்றி, ஏன் இவ்வளோ அவரோட அரசியல் பாதையை ரொம்ப தடுக்கிறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறதுக்கான ரீசன் எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி அவரோட மக்களோட விருப்பம்னு தாண்டி அவருக்கு கண்டிப்பாக இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும் எல்லாமே தெரிஞ்சு தானேங்க அவர் ஓன் விஷ் தானேங்க இது, ஒரு தனி பர்சனாக முன்னாடி வர்றது. இதையே எல்லாருமே ஒரு நெகட்டிவாக க்ரியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இன்கேஸ் மக்களுக்கு பிடிக்காதவராக இருந்திருந்தா ஏன் அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் வரப்போகுது? அதே மாதிரி ஒரு மக்களே ஆதரிக்கிறாங்க அப்படின்னா ஏன் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவாக க்ரியேட் பண்ணுறாங்க? அதே மாதிரி அரசியலுங்கிறது யாரோட ஒரு தனிப்பட்ட சொத்தும் இல்லை இல்லையா? இது மக்களாக டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதில் ஒரு அரசியல்வாதி தான் முடிவு பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஒரு ஹியூமனாக, ஒரு மனுஷனாக அவரை ஃபஸ்ட்டு மதிக்கணும். அவரோட எஃபோர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுதான் என்னோட ரெக்வஸ்ட் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் போஸ்டிங் த நெகட்டிவ் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ரிகார்டிங் தளபதி விஜய். நான் விஜய் சாருக்கு மட்டும் இந்த நெகட்டிவ் இமேஜஸ்க்காக இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்றத தாண்டி ஒரு ஹியூமனோட வேல்யூவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எவ்வளோ தூரம் போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ போஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம்
இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் அவர் மேலே வரணுன்ட்டு இருக்குன்னா கட்டாயமாக அவர் வந்து கண்டிப்பாக மேலே வருவார். பிகாஸ் அவருக்கு பீப்புள் சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட முடியாது. பட் அவரோட எஃபோர்ட்ஸையும் அவரோட ஹார்ட் ஒர்க்ஸையும் அவரோட ஜனநாயகத்தையும் கண்டிப்பாக மதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக ஒரு டேர்னிங் மெசேஜாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நெகட்டிவ் மெசேஜை நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் பிஹைண்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருங்கிறத ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். நான் வந்து சூர்யா சார் ஃபேனாக இருந்தாலும் கூட ஒரு பர்சன் பற்றி தான் பேச வந்திருக்கேன். அந்த பர்சனோட இப்போ எக்ஸாம்பிள் ஜனநாயகம் மூவியே கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி அவரோட ஹார்ட் ஒர்க்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்குங்க. என்ன தான் அவர் வந்து அரசியலை பற்றி மூவி எடுக்கிறாருன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி அரசியலை பற்றி மூவிஸே வரலையா? என்னவோ இந்த மூவி மட்டும்தான் ரொம்ப தப்பாக எடுத்திருக்காங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மூவியை பற்றியும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதெல்லாம் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் பேச வந்த விஷயம் என்னென்னா, ஒரு பர்சனை பற்றி நெகட்டிவாக தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணாதீங்க. அதனோட பின்னாடி இருக்க பிஹைண்ட் ஹார்ட் ஒர்க்ஸை மட்டும் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் இமேஜஸ் ஆகட்டும் உங்கள் வீடியோஸ் ஆகட்டும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் தாராளமாக. தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு ஆல் தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ் அண்ட் டிவிகே ஃபேன்ஸ்.